நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டோஃபு. இது வந்து நம்ம வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பன்னீர் இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா 1 கப் வந்து நமக்கு வந்து சோயா பீன்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம கடையில் இது வந்து கிடைக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஊறிடுச்சு. நம்ம வந்து இந்த தண்ணி வந்து வடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு என்ன பண்ணலான்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து திரும்பவும் வந்து நம்ம அந்த லம்ஸ் இல்லாமல் வந்து அந்த பால் மட்டும் நம்ம சோயாபீன் அந்த மில்க் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி நம்ம அதனோட சோயாபீனோட பால் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பர்ஃபெக்டான சோயா மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம இந்த சோயாபீன் மில்க்கை வந்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஒரு பாயில் வந்தால் போதும். ஸோ அதில் இருக்கிற இந்த நுரையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இடையில நீங்கள் கிளறி விடுங்க, இல்லைனா அடியில் வந்து அடி பிடிச்சிக்கும் பாத்திரத்தினோட அடியில். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் உப்பும் போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு 2 நிமிஷத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சோயாபீன் அந்த பால் வந்து நல்லா வந்து செப்பரேட் ஆகி வந்துடும். ஸோ அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அப்போ வந்து அந்த தண்ணியும் டோஃபும் வந்து தனியாக வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அந்த எல்லோ வாட்டர் தனியாக வந்துடுச்சு. இப்போ இதையும் வந்து நல்லா அந்த தண்ணி திரும்பவும் வந்து நம்ம வடிச்சுக்கலாம். பன்னீருக்கு வந்து நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணுமோ அதே மாதிரியே தான் இதுவும். வேகன் டயட் உள்ளவங்க வந்து இது மாதிரி பண்ணலாம். பன்னீரில் வந்து ஃபேட் இருக்கும், பட் இதில் வந்து ஃபேட் இருக்காது. இது வந்து நம்ம திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா தண்ணி இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த வடிகட்டின பாத்திரத்தை மேலே வச்சுட்டு ஒரு 2-3 வெயிட் வந்து நம்ம வச்சிடலாம். அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா அதனோட ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். 2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து வெயிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான சாஃப்டான டோஃபு வந்து ரெடி ஆகிடுச்சு. அது பன்னீர் மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2 வீக்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். ஸோ 2 வீக்ஸ் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது, ஃபேட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன போட போகிறேன்னா இந்த டோஃபு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போட போகிறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.